கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஹல்லேலூயா. இங்கு கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவை நினிவே பட்டணத்திற்கு அனுப்புகிறார். அவர் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தது நிமித்தம் நினிவே பட்டணத்தில் இருந்த ஜனங்கள், ராஜா எல்லாருமே தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாப்பை விட்டு விலகினது நிமித்தம் தேவன் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டு அதை அவர் செய்யவில்லை. இப்போ இதற்கு யோனா எப்படியாக அதை கர்த்தரிடம் தெரிவிக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருக்குள் கர்த்தர் ஒரு தீங்கை செய்வேன் என்று சொல்லி அதை செய்யாதது நிமித்தம் யோனாவுக்குள் என்ன ஆச்சு அப்படின்னா, மிகவும் அவருக்குள் விசனமாய் இருந்தது. அந்த விசனத்துல அவர் பேசுறார். ஆண்டவர்கிட்ட 2வது வசனத்துல சொல்றார், கர்த்தருடைய குணங்களை பத்தி சொல்லி, நீங்க தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கர்த்தர் யோனாவை நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் பொல்லாப்பை விட்டு நீங்கும்படி அனுப்புனாரு. அவர் அனுப்பின தீர்க்கதரிசியின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். ஆனால் தேவன் யாரை அனுப்பினாரோ, இப்போ யோனாவை குறித்து கர்த்தருக்குள் நிச்சயமாய் சந்தோஷம் இருந்திருக்காது. ஏனென்றால் கர்த்தர் சந்தோஷப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்து யோனா என்ன பண்றாருன்னா, அவருக்குள் விசனம் உண்டாகிறது, அவருக்குள் கடும் கோபம் உண்டாகிறது, அவருடைய மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறது, அவருடைய சுயம், அவருடைய ஜென்ம சுபாவங்கள் வெளிப்படுகிறது. இதிலிருந்து நாம் முக்கியமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்றால், கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அது முழுக்க முழுக்க தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய சுய விருப்பங்களையோ ஜென்ம சுபாவங்களை வெளிப்படுத்தவோ நம்மளுடைய மாம்ச காரியங்களை வெளிப்படுத்தவோ செய்யவோ தேவன் நம்மளை அழைக்கவில்லை. அது முக்கியமான காரியம். அடுத்ததாக, யோனா கர்த்தருடைய குணாதிசயங்களை அவர் அறிந்திருந்தார். அது அவருடைய சிந்தையில் இருந்தது. ஆனால் அவருடைய இருதயத்தில் தேவனுடைய சுபாவம் இல்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்குள் இயேசு கிறிஸ்துவை குறித்த அவருடைய குணாதிசயங்களை குறித்த அறிவு நமக்குள் இருக்கிறது. அதே குணாதிசயங்கள் நம்ம இருதயத்தில் காணப்படுகிறதா? நமக்குள் இயேசு கிறிஸ்துவின் குணம் வெளிப்படுகிறதா? நமக்குள் நம்மளுடைய சுயமும் மாம்சமும் ஜென்ம சுபாவமும் வெளிப்பட்டுச்சுன்னா இயேசு கிறிஸ்து அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார். அது அவரை துக்கப்படுத்தும். அப்போ நம்ம கேட்க வேண்டியது, ஈசப்பா, உம்முடைய இருதயத்தை எனக்குள் தாங்க, உம்முடைய குணாதிசயங்களை எனக்குள் கொடுங்க. அதை கொடுக்கிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரால்
நாம் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார், ஊற்றுகிறார். அப்பொழுது நிச்சயமாகவே நாம் செய்கிற காரியங்கள், நம்மளுடைய குணங்கள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதாய் இருக்கும். Praise the Lord. God bless you.